வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸில் பல குழந்தைகளை கொலை செய்த ஆயுள் தண்டனை கைதி சிறையில் மரணம். பெர்லினில் செலன்ஸ்கி ஐரோப்பிய தலைவர்களை சந்திக்கும் ட்ரம்ப் தூதர். பிரான்சில் தோள்கட்டி நோய் பரவல், 10 லட்சம் கால்நடைகளுக்கு கட்டாய தடுப்பூசி. உக்ரைன் ரஷ்யா அமைதி பேச்சுக்கு மத்தியிலும் சரமாரி வான்வழி தாக்குதல்கள். விரைவில் நல்ல செய்தி சொல்கிறேன், புற்றுநோய் சிகிச்சையில் தேறி வரும் பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் நம்பிக்கை. 3ஆம் உலகப் போர் எச்சரிக்கை, பிரிட்டன் தயாராக இல்லை, விலை கொடுக்க நேரிடும், உக்ரைன் மேஜர் எச்சரிக்கை. 36 மணி நேரம் தொடர் கனமழைக்கு வாய்ப்பு. 2026ஆம் ஆண்டுக்கான மீன்பிடி ஒதுக்கீடுகள் ஒப்புக்கொண்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். இனி விரிவான செய்திகள். சுவிஸில் பல குழந்தைகளை கொலை செய்த ஆயுள் தண்டனை கைதி சிறையில் மரணம். பல குழந்தைகளை கொலை செய்த குற்றவாளியான சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த வெர்னர் ஃபெராரி 78 வயதில் வெள்ளிக்கிழமை காலை லென்ஸ்பர்க் சீர்திருத்த மையத்தில் உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். 1995 முதல் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த அவருக்கு 1995 முதல் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த ஃபெராரிக்கு 1995இல் 5 குழந்தை கொலைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் 1971இல் முதல் கொலையை செய்து 12 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். 1979இல் விடுவிக்கப்பட்ட பிறகு 1980 முதல் 89ற்கு இடைப்பட்ட தொடர் குழந்தை கொலைகளுக்காக அவர் 1989இல் மீண்டும் கைது செய்யப்பட்டார். 5 கொலைகளில் 4ஐ அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் ரூத் ஸ்டெயின்மேன் கொலை வழக்கில் 2007இல் விடுவிக்கப்பட்டார். மற்ற 4 கொலைகளுக்காக அவர் தொடர்ந்து சிறையில் இருந்தார். பெர்லினில் செலன்ஸ்கி ஐரோப்பிய தலைவர்களை சந்திக்கும் ட்ரம்ப் தூதர். அமெரிக்காவின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மருமகன் ஜேரட் குஷ்னர் ஆகியோர் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியையும் ஐரோப்பிய தலைவர்களையும் இந்த வார இறுதியில் பெர்லினில் சந்திப்பார்கள். அக்கூட்டம் பெர்லினில் நடக்கும் என அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் சஞ்சிகை செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்களில் பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தலைவர்களையும் விட்காபி சந்திப்பார் என கூறப்படுகிறது. அமெரிக்கா முன்மொழிந்த அமைதி திட்டம் குறித்து உக்ரைனிய அதிபரின் கருத்தை பெறவே உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அமெரிக்கா சார்பில் பேச்சுவார்த்தை நடத்திய விட்காஃப் இந்த சந்திப்புக்கு அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் தோள்கட்டி நோய் பரவல், 10 லட்சம் கால்நடைகளுக்கு கட்டாய தடுப்பூசி. பிரான்சில் தோள்கட்டி நோயை கட்டுப்படுத்த 10 லட்சம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி. பிரான்ஸ் நாட்டில் கால்நடைகளிடையே வேகமாக பரவி வரும் தோள்கட்டி நோயை கட்டுப்படுத்த 10 லட்சம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட அரசு திட்டமிட்டுள்ளது. ஜூன் மாத பிற்பகுதியில் முதல் பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் டிசம்பரில் 100க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த தடுப்பூசி திட்டம் கால்நடைகளின் சுகாதாரத்தை பாதுகாக்க கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று விவசாயத்துறை அமைச்சர் அன்னி ஜெனவர்ட் தெரிவித்தார். தோள்கட்டி நோய் என்பது பூச்சிகள் மூலம் பரவும் வைரஸ் தொற்று. இது பால் உற்பத்தியை குறைத்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும், ஆனால் மனிதர்களுக்கு பரவாது. பாதிப்பு கண்டறியப்பட்ட பண்ணைகளில் உள்ள கால்நடைகளை அழிக்கும் அரசின் கொள்கை தொடரும் எனவும் அவர் கூறினார். உக்ரைன் ரஷ்யா அமைதி பேச்சுக்கு மத்தியிலும் சரமாரி வான்வழி தாக்குதல்கள். அமெரிக்கா தலைமையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் சூழலில் ரஷ்யாவும் உக்ரைனும் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதால் இரு நாடுகளிலும் பதற்றம் நிலவுகிறது. வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் ரஷ்யா உக்ரைனில் உள்ள மின்சார உற்பத்தி நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை குறிவைத்து 450 ட்ரோன்கள் மற்றும் 30 ஏவுகணைகளால் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்தார். இந்த தாக்குதலால் குரோவோராட், ஒடேசா, கார்கிவ் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மின்சாரமின்றி இருளில் தவிப்பதாக உக்ரைன் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். மறுபுறம் ரஷ்யாவின் தென்மேற்கு பகுதியான சாரடோ பகுதியில் உக்ரைன் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்ததாகவும் இதில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் ரஷ்ய அதிகாரிகள் கூறினர். ரஷ்யா மீது ஏவப்பட்ட 41 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்யா கூறியது. விரைவில் நல்ல செய்தி சொல்கிறேன், புற்றுநோய் சிகிச்சையில் தேறி வரும் பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் நம்பிக்கை.
புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் புத்தாண்டுக்கு பிறகு தனது சிகிச்சையின் தீவிரம் குறையும் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டுள்ளார். புற்றுநோய் விழிப்புணர்வு பிரசாரத்தின் போது பேசிய அவர் இந்த நல்ல செய்தியை மக்களுடன் பகிர்வதாக தெரிவித்தார். புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெற்றுக் கொள்வதால் கிடைக்கும் நன்மைகளை தான் நேரடியாக பெற்றதாக அவர் கூறினார். சரியான நேரத்தில் கண்டறிந்ததால் சிகிச்சையில் இருந்த போதிலும் தான் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தன்னலமற்ற சேவை செய்யும் புற்றுநோயியல் நிபுணர்கள், செவிலியர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு அவர் நன்றி கூறினார். 3ஆம் உலகப் போர் எச்சரிக்கை. பிரிட்டன் தயாராக இல்லை, விலை கொடுக்க நேரிடும். உக்ரைன் மேஜர் எச்சரிக்கை. ரஷ்ய அதிபர் புட்டினின் 3ஆம் உலகப் போர் எச்சரிக்கையை பிரிட்டன் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் அது ரத்தம் சிந்தி பலியிட நேரிடும் என உக்ரைன் ராணுவ மேஜர் விக்டர் ஆந்த்ரூசிவ் தி சன் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். உக்ரைனின் முன்னாள் அதிபர் ஆலோசகரான ஆந்த்ரூசிவ் பிரிட்டன் போருக்கு தயாராக இல்லை என்றும், உக்ரைன் முன்னாள் அதிபர் ஆலோசகரான ஆந்த்ரூசிவ் போருக்கு பிரிட்டன் தயாராக இல்லை எனவும், தயாராக இல்லாவிட்டால் மிக அதிக விலையை கொடுக்க நேரிடும் என்றும் கடுமையாகவும் விமர்சித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றதால் ஐரோப்பாவுடன் போருக்கு தயாராக இருப்பதாக புட்டின் அறிவித்துள்ள நிலையில் பிரிட்டனின் தற்போதைய ராணுவம் உள்ளீடற்ற நிலையில் இருப்பதாகவும், ரஷ்யாவுடனான போருக்கு தயாராக இல்லை எனவும் பாதுகாப்புத்துறை தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். எதிர்கால மோதல்களில் பிரிட்டன் தாக்குப்பிடிக்க அரசாங்கம் தற்காப்புக்கு பில்லியன் கணக்கில் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 36 மணி நேரம் தொடர் கனமழைக்கு வாய்ப்பு. ஸ்பெயினின் வாலன்சியா மாகாணத்தின் கடலோர பகுதிக்கு புயல் எமிலியா காரணமாக 36 மணி நேரம் தொடர் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் அரசு வானிலை ஆய்வு நிறுவனம் சனிக்கிழமை சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை உள்ளூரில் வெள்ளத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு கடுமையாக தொடர்ந்து நீடித்து இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 மணி நேரத்தில் 180 லிட்டர் வரை மழை பதிவாகக்கூடும் எனவும், வடக்கு கடலோர பகுதிகளில் மொத்த மழையளவு சதுர மீட்டருக்கு 250 லிட்டர் வரை எட்ட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் 2024ஆம் ஆண்டில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திய டானா பேரழிவை நினைவூட்டுவதால் மக்கள் மத்தியில் அச்சம் அதிகரித்துள்ளது. அதிகாரிகள் மக்களுக்கு SMS எச்சரிக்கைகளை அனுப்பியுள்ளனர். அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான மீன்பிடி ஒதுக்கீடுகள் ஒப்புக்கொண்ட ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீன்வளத்துறை அமைச்சர்கள் 2026ஆம் ஆண்டுக்கான மீன்பிடி ஒதுக்கீடுகள் குறித்து ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளனர். இதனூடாக மத்திய தரைக்கடலில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்குவதற்கான முந்தைய முன்மொழிவு தவிர்க்கப்பட்டுள்ளது. 2026இல் மத்திய தரைக்கடலில் இழுவலை மீன்பிடி நாட்களை குறைப்பதற்கான ஐரோப்பிய ஆணையத்தின் திட்டத்தை எதிர்த்து வந்த ஸ்பெயின் தற்போதைய இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ளது. 2 நாட்கள் கடுமையான நீடித்த பேச்சுவார்த்தைகளின் இறுதியில் ஒரு நல்ல முடிவை எட்டியுள்ளோம் என்று ஸ்பெயினின் வேளாண் துறை அமைச்சர் லோயிஸ் பிளானாஸ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திட்டமிடப்பட்ட நாள் குறைப்புகளுக்கு பதிலாக இந்த ஆண்டு வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டை பெருமளவில் தக்க வைத்துக் கொண்டு 2026ஆம் ஆண்டில் ஸ்பெயினுக்கு 143 மீன்பிடி நாட்கள் அனுப்பப்படும்.